ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் எடுத்ததுன்னு சொல்லலாம். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் எடுத்த வீடியோ. ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி என்னோடய கபோர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் இருந்தது. சரி, அது எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேலையை இந்த ட்ரெஸ் எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் கபோர்டு எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸோட கபோர்டும் சரி, ஹஸ்பண்டோட கபோர்டும் சரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி ஃப்ரீயாக இருக்கிறப்ப என்னோடது மட்டும்தான் இப்போ வைக்கலாம் அப்போ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டது. ஊருக்கு போனாலும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ண முடியல. சரி, இன்றைக்கி அந்த வேலையை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன், அதுவும் வந்துகிட்டே இருக்குது. நிறைய அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் போடணும்னு நினச்சி வச்சுருந்த ட்ரெஸ்ஸஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. சரி, எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டேன். பாருங்கள் எவ்வளோ குமிஞ்சு கிடக்குதுன்னு. பட் இதில் வந்து சாரீ ஒன்று கூட இல்லை, வெறும் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான். ஜீன் டாப்பு, நைட் ட்ரெஸ்ஸு, நான் வெளியில் எங்கேயாவது போனால் போடுற ட்ரெஸ்ஸு, பழைய பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. சரி, அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய பேண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போனால் அம்மா வீட்டில் நைட்டிக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொன்றா பார்த்து சரி வேண்டாத பேண்ட்லாம் தூக்கி கட்ட போட்டலாம், எதுக்கு எல்லாத்தையும் வச்சுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி வந்தது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எனக்கு இதுக்கு எடுத்துடுச்சு. ஃபுல்லாக வெளியில் போட்டு போகிற ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ண கொடுத்து வாங்கி வச்சுருந்தோம். அதையுமே நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து நீட்டாக எடுத்து வச்சிட்ருந்தேன். குட்டீஸ் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கினாங்க, அப்புறம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கும் பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அக்காவோட மேரேஜ் சாரியில் வந்து ஸ்டிச் பண்ணது. ஆல்ரெடி நான் போட்டது வீடியோ போட்டிருப்பேன். அந்த சரி, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த லாங் ஃப்ராகு அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு போட்டே. சரி, அதெல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். இனியாவது ஏதாவது கோயிலுக்கு இது போனால் இதெல்லாம் போட்டு போகலாம், வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் அம்மா வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஃபைனலாக அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வச்சதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். கபோர்டில் அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது. அம்மா வீட்டுக்கு தனியாக கொண்டு போகணுன்னு சொல்லி அதையுமே எடுத்து வச்சுட்டு இதையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கு வந்து பார்த்துட்டே இருக்கலாங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஃபைனலாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெளியில் எங்கேயாவது போனால் போகிற ட்ரெஸ்ஸு, ஜீனு, டாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் கொடுத்தா சரி, தனியாக டாப் தனியாக இந்த மாதிரி பிரித்து தனித்தனியாகவே வச்சுட்டேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ் தனியாக பேண்ட்டு, டிஷர்ட் இருக்கிறது, குர்த்தா செட் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் யூஸுக்கு போகிற ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அதுவுமே தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கு கீழே ஸ்கர்ட்டு, யூஸ் பண்ணாது, அதாவது பத்தாத டிஷர்ட், ஒரு காலத்தில் எப்போயாவது யூஸ் பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பத்திரப்படுத்தி வச்சிட்ருக்கேன். இங்கேயுமே எக்ஸ்ட்ரா பேண்ட்டு, நைட்டி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஃபைனலாக வந்து கபோர்டையே ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் வந்து சொல்கிறேன். இதையும் முடிச்சுட்டு அடுத்த கையோடையே வந்து பார்த்திங்கன்னா பால்கனி வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப இதாக இருந்தது. ஆல்ரெடி ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து க்ளீன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து மிச்சத்தை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒர்க் இருந்ததுனால க்ளீன் பண்ண முடியல. அந்த க்ளீன் பண்ணுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு நாய்க்குட்டி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க, அவங்கக்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. அது என்ன பார்த்துட்டு என்கிட்ட மட்டும்தான் வந்துச்சு. என்கிட்ட தான் வருதுன்னு சொல்லி பாப்பாவையும் தம்பியை நான் வந்து வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே விட்டாங்க. ஹஸ்பண்டும் பாப்பாவும் சேர்ந்து அதை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பேர் வந்து பிரிட்டோ. எங்கள் வீட்டில் வந்துருச்சு. எங்களோட சத்தம் கேட்டுருச்சுன்னா போதும் உழைச்சிக்கிட்டே இருக்கும், எப்படா இங்கே வருவோன்னு சொல்லிட்டு. இங்கே வந்தால் ஃபுல்லாக ஒரு வீட்டையே ஒரு 4 டைமாவது ரவுண்ட் அடித்தா தான் அவனுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா வந்து அவனுக்கு அந்த டேவே வந்து கம்ப்ளீட் ஆகாதுங்கிற மாதிரி தான் இருப்பான். செடியெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப இந்த சுக்குட்டி பழம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது, கீரையில் இருந்தது. சரி, கீரையெல்லாம் பிடுங்கி போடுறது, பழத்தை குட்டீஸ்க்கு கொடுத்துடலாம் கடைசி. அதுக்கப்புறம் வந்து இந்த பழம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே நீட்டாக க்ளீன் பண்ணியுமே முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மண் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வீட்டுக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லக்குன்னு சொல்லலாம். இந்த க்ரோ பேக் இதெல்லாமே வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு போகிற ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிறோம். இதில் வந்து வேண்டாததெல்லாம் செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கி இதில் வந்து வச்சுருக்கேன். கொண்டு போய் கீழே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து கொஞ்சம் செடி வந்து அம்மா வீட்டுக்கு ரோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். மணி பிளான்ட்டு, கருகாப்பில் தலையில் எனக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டேட் போகிறோமோ அந்த ஸ்டேட்டுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி ஒரு சில செடிகள் வச்சுருக்கேன். இந்த ஒரு 3 மட்டும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற ஊருக்கு வேணும். இங்கே ஒரு 3 ரோஸ் செடி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவந்தி பூ இருந்தது. அதெல்லாம் அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாமே ஊருக்கு போகிறப்ப பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வச்சுருந்தேன்.
இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து கற்பூரவள்ளி 2 இதில் இருக்கும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு 2 செடி வச்சுருந்தாங்க, செடி பேர் எனக்கு தெரியாது. செவந்தி பூச்செடி ஒன்று இருந்தது. அது எல்லாமே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த செவந்தி பூ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஃபைனலாக நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீடே வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்கனி வந்து டோர் ஓப்பன் பண்ணோன்னா அவ்வளோ வெளிச்சம் வந்துருந்தது. ஹஸ்பண்ட் இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அது இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெங்களூரில் வேலை இருக்குது, நெக்ஸ்ட்டு பேக்கிங் ஒர்க் இருக்குது, அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஹஸ்பண்ட் முன்னாடி போயிட்டு அந்த ஊரில் வீடெல்லாம் பார்த்து எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் எங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க போகிறதுக்காக 1 வீக் 10 டேஸ்க்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேக்கிங் எல்லாம் வந்து அப்போதைக்கப்போ பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேக்கிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து சாட்டர்டேவே ஊருக்கு போயிருக்கோம், பட் அந்த டைமில் எங்களால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். குட்டீஸ்க்கு வீட்டில் எந்த ஸ்நாக்ஸுமே இல்லை. சரி குக்கீஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். இந்த ஓடிஜி வாங்கினதுக்கப்புறம் இது ஒரு 2வது டைம் தான் நான் குக்கீஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ், குக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜியில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ், அவ்வளோதான். சூப்பராக பிஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். இதோட லாங் வீடியோ, பிஸ்கட்டோட ஃபுல் வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு வச்சு ஒரு கப் கேக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து இட்லி பொசியில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அது ரெடி ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட அண்ணா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பெங்களூர் தான். நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு மெயின் காரணம் அவர் தான் சொல்லலாம். அவர் தான் வந்து இந்த வீடு, இன்னொரு வீடு எங்களுக்கு பார்த்து கொடுத்தாங்க. இன்னொரு வீடு வந்து பார்த்திங்கன்னா நேர்குத்தல் வீடுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வீடு ரோட்டுக்கு முன்னாடியே இருக்கும். அது நமக்கு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு வந்து நாங்கள் ஃபைனல் பண்ணோம். இந்த வீட்லேயுமே எல்லா கம்ஃபர்ட்டுமே எங்களுக்கு இருக்குது. தண்ணி பிரச்சனை இல்லை, எதுவுமே கிடையாது. வீடுமே ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த வீடு சூஸ் பண்ணோம். அவங்க வந்து இப்போ அதுக்கப்புறம் ஊர் மாறி போயிட்டாங்க, வேறு பெங்களூர்லேயே வேறு பக்கம் இருக்காங்க. எப்போயாவது அடிக்கடிக்கு மீட் பண்ணுவோம். ஒன்று நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம், இல்லை அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அந்த டைமில் வந்து இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு நல்லா வாங்கி சாப்பிட்ருப்போம். வீட்டில் செய்கிறமோ இல்லையோ மெயினாக கடையில் வாங்கி அந்த டைமில் வந்து சாப்பிட்டுப்போம். எல்லாமே புரோட்டா, எக் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா இந்த ராகி கப் கேக்கும் சூப்பராக வந்து ரெடி ஆகிருச்சு. இதுதான் அந்த கேக். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்பாஞ்ச் மாதிரி தான் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. குட்டீஸ்க்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால் சரின்னு சொல்லிட்டு அதுவுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், கட் பண்ண எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. ராகி மாவு கோதுமை மாவு வச்சு தான் பண்ணது இந்த கேக். மில்க்கு, தயிர் இதெல்லாமே ஊற்றி நல்லா டேஸ்ட் நல்லாவே இருந்தது. இதை பேக் பண்ண கேப்பில் ஹஸ்பண்ட் வந்து பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட போயிட்டு நான் எல்லாமே எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரூமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்கறக்கே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வேணாங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஹஸ்பண்டுமே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் ஊரில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது அவங்க வேறு ஒர்க்குக்காக போகிற அந்த இதுக்காக வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அவங்க எடுத்து வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வந்து எது வேணும் எல்லாமே எடுத்து வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்து எடுக்க வச்சு சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா எப்போவுமே நான் பேக் பண்ணி கொடுப்பேன். இந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்னால அவங்களே பேக் பண்ண சொல்லிட்டேன். மோஸ்ட்டாக அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணுங்கிறதோ அவங்களுக்கு தானே தெரியும். சரி அவங்களே பேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டேன். நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்பில் பாப்பா தம்பி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா டிவி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களையுமே சாப்பிட வச்சுட்டு அவங்க 2 பேரும் புரோட்டா கேட்டிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்கள வந்து புரோட்டா சாப்பிட வச்சுட்டு நான் வந்து இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இதெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்க டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணாவும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே போய் படுத்துங்கிச்சு. என்னால் அதுக்கப்புறம் வீடியோவே சுத்தமாக எடுக்க முடியல. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்தது. காலையில் எழுந்திரிச்சோடனே ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா காஃபி கேட்டாங்க. சரி அவங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் வந்து காஃபி வந்து அவங்களுக்கு தான் வந்து போட்டு கொடுத்துட்ருந்தேன். அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மச்சி வீட்டிலேருந்து மச்சி அக்காலாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க ட்ரெஸ் எடுக்க போகிறதுக்காக. சரி அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறக்குள்ளே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே மெயின் வேலை வந்து எனக்கு இந்த வெங்காயத்தை வந்து க்ளீன் பண்ணுறது தான். லாஸ்ட் டைம் கொண்டு வந்த வெங்காயம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொடிக்காய் ஆயிருச்சு. காய் வந்து நல்லா விலைகளை போல், ஸோ ரொம்பவே பொடி இருந்தது. நானும் அதிகமாக யூஸ் பண்ணாதனால அடிக்கடிக்கு ஊருக்கு போயிட்டோம், பெருசாக யூஸ் பண்ணாதனால காய் எல்லாமே ரொம்ப இதாகிருச்சு.
சரி ஓகே 1 வீக்குக்கு தேவையான காய்கறி மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அப்பாவுமே ஊரில் ஊன்றதுக்கு காய் இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அம்மாட்ட கேட்டேன். அம்மா 2 தூக்கி போட்டுரு, வேண்டாம் ரொம்ப பொடிக்காய்னா வேண்டானா விட்டுரு, வேணா ஒரு வாரத்துக்குமே வந்து ஊர்லேருந்து காய் கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லைம்மா வேண்டாம், இந்த ஒரு வாரத்துக்கு நான் வந்து காய் வந்து எடுத்து வச்சுட்டேன், அதே போதும், நம்ம எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேஸ்ட் ஆயிடுச்சு. காலையில் சாப்பிட்றதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அதனால் சீக்கிரமாக அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் அப்பப்போ பண்ணனால கொஞ்சம் வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிருச்சு. தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு இந்த வேலையும் நான் வெங்காயம் வந்து முடித்ததுமே குட்டீஸ்க்கு வந்து ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணிச்சு. ஹஸ்பண்டுமே வந்து வெளியில் ஆஃபீஸ் வேலையை வெளியில் போயிருந்தாங்க. சரி அவங்க அங்கே சாப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க. அதனால் சமையல் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வேலையை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமான வேலைன்னு சொல்லலாம். எப்போவுமே தாள் கிள்ளி தான் கொண்டு வருவோம். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சரி தாளோடு கொண்டு வந்துடலாம், தாள் கிள்ளி கொண்டு வந்தால் வெங்காயம் வந்து ரொம்ப சுருங்கி போயிடுது அப்படின்னு சொல்லி தாளோடு கொண்டு வந்தேன். இது பொடிக்காய்ங்கனாலையா என்னன்னு தெரில, அதுவுமே வந்து நல்லா சுருங்கி போச்சு. நிறைய காய் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆயிடுச்சு, வத்தல் மாதிரி ஆயிடுச்சு, வெறும் தோல் மட்டும்தான் இருந்துச்சு, காயை காணோம். சரி ஓகே எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒவ்வொரு வேலையை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் முடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் ஊருக்கு போய்ட்டு 1 வீக் கழிச்சு தான் நாங்கள் பெங்களூர் வர போகிறோம். அப்படிங்கிறனால அந்த 1 வீக்குக்குள்ளே இதெல்லாமே ரொம்ப இதாகிரும், ஆனால் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடலாம், வந்து நமக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலை, பேக்கிங் வேலைன்னு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பேக்கிங் வீடியோஸ், நாங்கள் எங்கே போகிறோம் அந்த வீட்டோட வீடியோஸ்ன்னு சொல்லி எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம். எங்கே போகிறோங்கிறது நான் வீடியோ அந்த ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் குட்டீஸுமே வந்து பார்த்திங்கன்னா பசி ஆகுதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. மெயினாக அவங்களுக்கு வந்து ஒன்று சட்னி வேணுமா இல்லை சுகர் வேணுமான்னு கேட்கணும், ப்ரௌன் சுகர் வேணுமான்னு கேட்கணும். அவங்களுக்கு எது வேணுமோ கேட்குறாங்களோ அதை போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே 2 பேரும் விரும்பி சாப்பிட்டுப்பாங்க, நம்மளே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துட்ருந்தேன். இதை முடிச்சுட்டு நாங்களுமே வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா நானும் ரெடி ஆகிட்டு குட்டீஸுமே ரெடி பண்ணி விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் மடிக்க வேண்டியது இருந்து. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் துவைச்சி போட்டு அப்படியே இந்த இதுமே ஷோஃபாவில் போட்டுருவேன், மடிக்கவே மாட்டேன். பட் இப்போ வந்து சும்மாவே நான் ஊருக்கு போகிறப்ப இருக்கிற எல்லா வேலையுமே முன்னத்தினால வந்து முடிச்சு வச்சுட்டு தான் போவேன். அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காலி பண்ணோம் அப்படிங்கிறனால அப்போதைக்கப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துணி எல்லாமே இப்போ அப்போதைக்கப்போ மடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் கையோடு எல்லாத்தையுமே மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட் ஃபுல்லாகவே மடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாமே மடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரெஸ் எல்லாமே மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக இதை வேலை முடிஞ்சிடும். அதுவும் பெங்களூரில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் 10 மணிக்கு போட்டால் கூட ட்ரெஸ்ஸை வந்து 3 மணிக்கு எடுத்துடலாம், அந்தளவுக்கு பயங்கர வெயில் அடிக்குது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த வேலை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. குட்டீஸை கூட்டிகிட்டு ட்ரெஸ் கடைக்கு போனோம், அதனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ என்னால் சுத்தமாக எடுக்கவே முடியல. ஏன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணால் ஃபோன் கையில் கொடுத்துடணும், அவங்க வந்து ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க. அதனால் வந்து நம்மளே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்க. ஃபோன் கொடுத்தனால ஃபோன் வந்து என்னால் வீடியோ எடுக்க வந்து முடியல. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து குட்டீஸ்க்கு ஃபோனை கொடுத்துட்டு நான் கம்மனி விட்டுட்டேன், ஃப்ரீயாக கொஞ்சம் ட்ரெஸ்ஸாவது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எடுக்கிற பிளானிங்லேயே போகலை. அதனால் நான் வந்து குட்டீஸையும் பார்த்துக்கிட்டு ஃபோனுமே வந்து அவங்க கிட்டே கொடுத்துட்டோம். 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிறனால 2 பேர்த்துக்கு 2 ஃபோன் இல்லை 3 ஃபோன் கொடுத்தா மட்டும்தான் வந்து அமைதியாக இருப்பாங்க, இல்லை நம்மளே ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதனால் அவங்க கையில் வந்து ஃபோனை கொடுத்துட்டு இது பண்ணிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவசரமாக தான் எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க கிளம்பி அக்கா மச்சையில் கிளம்பி வீட்டுக்கு இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து வேலை பார்க்க முடியாது. அதனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ சடனாக மச்சி அக்காவும் நைட்டு இங்கே ப்ளஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அதுக்கப்புறமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. அவங்கள பார்த்துட்டு நைட்டு சீக்கிரமாக தூங்கணும், சண்டே மார்னிங் கிளம்பி சீக்கிரமாக ஊருக்கு வரணும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து பெருசாக அதுக்கப்புறம் எந்த வேலையுமே இது பண்ணல. அப்பப்போ எடுத்த வீடியோஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் மடித்து நீட்டாக அதெல்லாமே அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு மிஷினில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து காய போட வேண்டியதெல்லாம் இருந்தது. பட் அக்கா நைட்டு வந்துமே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் அக்கா தான் மடித்து வச்சுட்டு இருந்தாங்க நைட் எல்லாமே.
ஸோ நான் குட்டீஸ் எல்லாத்தையுமே தூங்க வச்சுட்டு வந்தோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் தூங்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. குட்டீஸ் எல்லாம் தூங்க வச்சு, ஏன்னா காலையிலேருந்து பயங்கர விளையாட்டு தான் அவங்க 4 பேர்த்துக்குமே. அவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணி தூங்க வைக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தனால என்னால் சுத்தமாக அந்த டைமில் வந்து வீடியோ வந்து எடுக்கவே முடியல. ஆனால் அப்படியே விட்டாச்சு. அப்பப்போ எடுத்திருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோஸ் தான். இருக்கிற துணி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மடித்து கையோடு எடுத்து வச்சாச்சு. ஊருக்கு போகிறக்கு ட்ரெஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேக் பண்ணாமே தான் வச்சுருந்தேன். எப்போவுமே வந்து கொஞ்சம் முன்னாடி பேக் பண்ணிடுவேன். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் பேக் பண்ணேன். சரி எந்தெந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஊரில் இருக்க இங்கேருந்து போட்டு போகிறக்கோ திரும்பி வரப்போ போடுறதுக்கான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தம்பிக்கு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டேன்னா அக்கா வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தா. நான் போய் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் சரி அதுக்கு தனியாக அவளுக்கு தனியாக பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேக்கில் அவளுக்கான ட்ரெஸ்ஸஸ்மே, எங்களுக்கு வந்து ஒரு பேக்கில் எங்களுக்கு இப்போ வேறு ட்ரெஸ்ஸு ஃபங்க்ஷன் ஒன்று அதுக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். தம்பி இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு செட் எடுத்து பார்த்து செட்டாக போட்டு விடலாமா இல்லை ஊரில் எந்த ட்ரெஸ் இருக்குது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் டேரெக்டாக அம்மா வீட்டுக்கு போகிறோம், டேரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படிங்கிறனால அத்தை கிட்டே நான் சொல்லிவிட்டேன் அங்கே ஏதாவது ட்ரெஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வந்துங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரவே சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா டிஷர்ட்டு இதெல்லாம் பனியன் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். முன்னாடியே எடுத்து வச்சிட்டோம் ஃப்ரீ டைமில் அப்படின்னா லாஸ்ட் மினிட்டில் வந்து அப்போவுமே நம்ம வந்து பேக் பண்ணுறது எப்பவும் போல தான். பட் இருந்தாலும் நமக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி இருந்தது அப்படின்னு நம்ம கொஞ்சம் டக்குன்னு ஒரு சில வேலைகள்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நாங்கள் டேரெக்டாக ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போனோம் அப்படிங்கிறனால நாங்கள் என்ன பண்ணோன்னா அங்கே போய் தான் நாங்கள் ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ணோம். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு குட்டீஸ்லேருந்து எல்லாத்தையுமே குளிக்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு டேரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு ஒரு 1:00 12:30ங்கிறப்ப தான் நாங்கள் ஃபங்க்ஷனில் வந்து ரீச் ஆனோம். ரீச் ஆனது அங்கேயே வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு அக்கா வீட்டுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்மே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வந்து ட்ரெஸ்ஸே தேவையில்லை, ஏன்னா குட்டீஸ் 2 பேரும் ஒரே இது தான் அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. இவள் ரொம்ப அடம்பிடிப்பா. அதனால் இவளுக்கு தனியாக பார்த்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். தம்பிக்குமே காரில் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் வேணும்னு சொல்லிட்டு அது தனியாக எடுத்து வச்சுட்டு இவளுக்கு தனியாக எடுத்து வச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ பேக்கிங் வந்து ஓரளவுக்கு யோசிச்சு பண்ணியாச்சு. பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான், ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக் பண்ணி கொண்டு போவோம். ரொம்ப நாளைக்கு இருந்தாலும் சரி நிறைய பேக் பண்ணி கொண்டு போவோம். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அளவாக மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு தம்பிக்கெல்லாம் வந்து ட்ரெஸ் எடுக்கல, பாப்பாவுக்கு மட்டும்தான். அவள் ஊருக்கு போகிறா அப்படிங்கிறனால அவளுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணியிருந்தேன். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே ட்ரெஸ் அங்கே இருக்குது, திருப்பி நம்ம அதை தூக்கிட்டு வர முடியாது அப்படிங்கிறனால அவளுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா பாப்பா கிடைக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவள் எது கேட்பா எது கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில டைம் என்னம்பா நான் இந்த ட்ரெஸ் உங்கள்கிட்ட கேட்டேன், எனக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள். அது அவகிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. மேக்கப் செட்லேருந்து எல்லாமே அவளை கிளிப்ஸ் எல்லாம் நிறைய பார்த்து எடுக்கணும். ஃபைனலாக எங்களோட பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேக் தான். ஹஸ்பண்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் எடுத்தது. 6 o'clock கரெக்டாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து வண்டி எடுத்தாச்சு. 5:55 அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து வண்டி எடுத்துட்டோம். அப்படியே வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகிட்டேன். காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்குள்ளே போயிட்டோம். அவுட்டரில் போனோம் அப்படின்னா இந்த டைமில் ரொம்ப இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்குள்ளே டிராஃபிக் இருக்காதுன்னு நினச்சி தான் நாங்கள் சிட்டிக்குள்ளே போனோம். பட் சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக். பாப்பா வந்து தூங்கிட்ட கார் ஏறி கொஞ்சம் நேரத்துலேயே. ஏன்னா தம்பி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தூங்கவே இல்லை. 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி கூட்டமே இருக்காதுன்னு நினச்சி போனோம். பட் பயங்கர கூட்டம்னு சொல்லலாம். அவ்வளோ வண்டி போயிட்டே இருக்குது. இதில் அப்பப்போ சிக்னலில் வேறு மாட்டிட்டோம். ஃப்ளைஓவரில் போகிறப்ப மட்டும்தான் சிக்னல் இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் கூட்டமும் இல்லாமல் போயிட்டுருந்தோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு பக்கம்லாம் வந்துட்டோம். இதெல்லாம் தான் கடைசி. இதுக்கப்புறம் இந்த ஏரியாலாம் பார்க்க முடியாது, கிருஷ்ணகிரி இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். நல்லா பனி மூட்டமாக இருந்தது, பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. அது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே எப்போ போல் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலமே ரீச் ஆகிட்டோம். குட்டீஸ் 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா எழுப்பி சாப்பிட கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு தான் கஷ்டம். சரி அதனால் வந்து அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். கிருஷ்ணகிரியில் எப்போவுமே பூவை பார்த்தா வாங்கிடுவோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டோம்.
ஃபங்க்ஷன் போகிறோம் அங்கே எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேலமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே ஃப்ளைஓவரில் வந்து அவ்வளோ பெருசு, ஆக்சுவலாக இது சொல்லலாம் நல்லா பெண்டாகி வர மாதிரி இருக்கும். இது எல்லாம் பார்க்குறப்ப தான் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த வே எல்லாம் இந்த ட்ராவல், இந்த ரோடு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் எப்போ வருவோம்னு சொல்ல முடியாது பெங்களூருக்கு. எங்களோட பெங்களூர்லேருந்து திருப்பூருக்கு போகிற லாஸ்ட் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொல்லுவேன். காரில் ட்ராவல் பண்ணுறது. மேபி நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ வருவோம். இது வந்து காரில் வந்து ட்ராவல் பண்ணுறது இதுதான் லாஸ்ட். இதில் வேறு ட்ரெயின் வேறு போயிட்டு இருந்தோம், அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். குட்டீஸுமே கரெக்டாக சேலம் போகிறப்ப எந்திரிச்சிட்டாங்க. அவங்க எந்திரிச்சிட்டாலும் எங்களுக்கு இது வந்து ரொம்பவே இதாகிருச்சு, நல்லா ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. நான் கரெக்டாக சேலம் போயிட்டு எப்போ போல் ஆரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அங்கே போயிட்டோம். கரெக்டாக போயிட்டு அங்கே வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி லைட்டாக சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock சம்திங் ஆயிடுச்சு. 9:30க்கு மேலே இருக்கும் டைமு. எல்லாருமே இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா சேலம் கிருஷ்ணகிரி சேலம் ஸ்டார்டிங் அங்கே வந்து கொங்கு மெஸ், அதுக்கப்புறம் 2-3 மெஸ் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டா இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான். இதுக்கப்புறம் ஹோட்டலுமே பெருசாக இருக்காது, இதுதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. அவங்க 2 பேர் எழுந்திரிச்சனால அவங்களையுமே ஃப்ரெஷ்ஷாக கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துருந்தோம். அவங்க எந்திரிச்சு நல்லா தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டுப்பாங்க, நம்மளே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம். பட் 2 பேருமே ஒழுங்காகவே சாப்பிடல. தம்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் மிரட்டி சாப்பாடு வச்சு பழக்கியிருந்தேன். இப்போ ஊருக்கு வந்தனால சுத்தமாக உனக்கு அந்த சாப்பாடுங்க எதுவுமே கட் ஆகிடுது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து உள்ளே போயிட்டோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து மேடம் வந்து தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக விளையாண்டுருக்காங்க. நாங்கள் போன டைமில் ஹோட்டலில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். 2-3 கார் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டியாக சாப்பாடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போ ஊருக்கு வந்தோம்னாலும் சேலமில் தான். 7:30க்கு வந்தாலும் சரி, 8 o'clock அந்த மாதிரி வந்தாலும் சரி, எப்போவுமே நாங்கள் 3:30 3 o'clock எது கிளம்பினோம் அப்படின்னா 7ங்கிறப்போ இங்கே சேலம் வந்து சாப்பிட்றக்கு வந்துடுவோம். 3:30 எல்லாம் கிளம்பினோம் அப்படின்னா கரெக்டாக 7க்கு வந்து சாப்பிட்றக்கு வந்துடுவோம். அப்படிங்கிறப்ப எங்களுக்கு இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ரொம்ப சீக்கிரம் கிளம்பிட்டோம். அதனால் இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னாங்க. சரி போங்க நாங்கள் ஊருக்கே போயிடுறோன்னு சொல்லி அந்த டைமில் மட்டும் ஊருக்கு போய் சாப்பிட்டோம். மற்ற எல்லா டைம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான். பாப்பா வந்து இட்லி கேட்டால் சரின்னு சொல்லிட்டு அவளுக்குமே இட்லி வாங்கி கொடுத்தா வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா. நான் ஊத்தாப்பா சொன்னேன், எனக்கு மட்டும்தான் லாஸ்ட்டாக வந்தது. சரின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து சாப்பிட்ருந்தா. அம்மாவுக்கு ஊட்டி விடுடின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவள் வாய்க்கு கொண்டு போயிட்டு அப்புறம் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஊட்டி விட்டுட்டா. இது பாசக்கார பிள்ளைன்னு சொல்ல, எவ்வளோ நம்ம திட்டினாலும் என் அம்மாவை விட்டு போகவே மாட்டாத பிள்ளை. எனக்கும் திட்டக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு ஆசையாக தான் இருக்கும். பட் அவங்க பண்ணுற குறும்புக்கு வந்து கோவம் வந்துடும், அந்த டைமில் அடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து சாரி சொல்லி சமாதானப்படுத்திடுவேன். அப்படியே சாப்பிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வீட்டு தான் போயிருந்தோம். அங்கே போய் ஃபேமிலியை பார்த்ததில் நான் சுத்தமாக வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட எடுக்கலை. ஃபேமிலி கூட ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண அக்கா குட்டீஸ் எல்லாம் வந்துருந்தாங்க. பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கிளம்புறப்ப தான் நான் வந்து வீடியோவை எடுத்தேன். அது வரைக்கும் நான் ஃபோனுமே எடுக்கலை. ஃபோன் வந்து பேக்கெட்டில் போட்டது அப்படியே தான் இருந்தது, எடுக்கணுங்கிற இதே வரல சுத்தமாக. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எங்களோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப தான் வந்து அக்கா குட்டீஸுமே எங்கள் கூட வந்தாங்க. அப்போ தான் வந்து நான் வீடியோவே எடுத்தேன். இந்த மேடம் வந்து யாரோட பிள்ளைன்னு கேட்டால் அவுமா பிள்ளை அப்படின்னா தூக்கம் வருதான்னு கேட்டால் ஆமான்னு சொன்னான். சரி ஓகே அம்மா மேலேயே படுத்து தூங்க அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு கடைசி வரைக்கும் மேடம் வந்து பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லை, சும்மா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருந்து அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா தம்பி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அத்தை கூட வீட்டுக்கு போயிட்டான், அவனை கூட்டிகிட்டு இருக்க போகணும். அதனால் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியல. குட்டீஸ் கூட தான் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, அவங்கள பார்த்தோம் அப்படின்னா வீடியோ எடுக்கவும் எனக்கு தோணாது. அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த ஊருக்கு போகிறோம், எங்களோட பேக்கிங் வீடியோஸ், நெக்ஸ்ட் ஹோம் டூர் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள். அதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் போடுறப்ப அப்டேட் ஆகும் உங்களுக்கு. அவ்வளோதான், அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.